friends, welcome back to our channel Sabby's Vlog. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மஸ்க் மெலன் மில்க் ஷேக் தான் பார்க்க போறோம். இது இந்த வெயிலுக்கு ரொம்ப ஆப்டான ஒரு ட்ரிங்க்னே சொல்லலாம். கிட்ஸோ ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை வந்து கிட்ஸ் வந்து நோ சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஃப்ரூட்ஸா கட் பண்ணி கொடுக்கும்போது கண்டிப்பா எந்த பசங்களுமே சாப்பிட மாட்டாங்க. ஈவன் என் பொண்ணு கூட கண்டிப்பா சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம மில்க் ஷேக்கோ ஜூஸோ இந்த மாதிரி ஐட்டங்கள் நம்ம கொடுக்கும்போது கண்டிப்பா பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்ப இந்த சம்மருக்கு ஏற்ற ஒரு ட்ரிங்க். இப்போ இந்த டைம்ல இந்த மாதிரி ஐட்டங்கள் நம்ம எடுத்துக்கும் போது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும், உடம்பும் நல்லா இருக்கும், பிளஸ் கிட்ஸுக்குமே உடம்புக்கு குளிர்ச்சியா இருக்கும். ஸோ அதனால நம்ம இந்த ட்ரிங்கை நம்ம ட்ரை பண்ணலாம். இதை எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க சேனலை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நல்லா ஒரு பழுத்த கிர்னி பழமாக நான் எடுத்திருக்கேன். இதை வந்து 2 ஹாஃபாக கட் பண்ணி அது உள்ளே இருக்கிற அந்த சீட்ஸை நம்ம வெளில எடுக்க போகிறோம். அந்த சீட்ஸ் எடுக்கக்கூட நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஜஸ்ட் ஒரு ஸ்பூனை வச்சு நம்ம ஐஸ்கிரீம் ஸ்கூப் எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு ஸ்கூப் பண்ணாலே அது அழகாக அது உள்ளே இருக்கிற அந்த சீட்ஸ் எல்லாம் வந்துடும். இதை நீங்கள் கூட என்ன பண்ணலான்னா, இதை நீங்கள் வெயிலில் காய வச்சு நம்ம பாயாசம் அந்த மாதிரி ஐட்டங்கள் சாப்பிட்றோம் இல்லையா, அப்போ நீங்கள் நெய்யில் வறுத்து போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதையும் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதுவுமே உடம்புக்கு ஹெல்த்தி தான். இதை நம்ம வேஸ்ட் பண்ணவே வேண்டாம். இல்லை நம்ம பசங்களுக்கு ஏதாவது நட்ஸ் எல்லாம் ஊற வச்சு கொடுக்குறோம் அப்படின்னும் போது இதையுமே நீங்கள் அதில் ஊற வச்சு நீங்கள் பிளெண்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதுவுமே ஸ்ட்ரென்த்து தான். இதை நீங்கள் கீழே தூக்கி போட வேண்டாம். ஜஸ்ட் ஒரு 2 days நீங்கள் வெயிலில் காய வச்சிங்கன்னா போதும், அவ்வளோ அழகாக வெயிலில் காஞ்சி வந்துடும். அதை நம்ம எடுத்து நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதையும் நீங்கள் கீழே தூக்கி போட்டுறாதீங்க. இப்போ இந்த மாதிரி அதுலேருந்து நம்ம அந்த பல்ப்பை மட்டும் எடுக்கிறோம். இது ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம கட் பண்ணி எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஜஸ்ட் அதை 2 ஹாஃபாக கட் பண்ணுறோம். அது உள்ளே இருக்கிற சீட்ஸை வெளில எடுக்க போகிறோம். ஒரு ஸ்பூன் வச்சு அதில் இருக்கிற அந்த பல்ப்பை மட்டும் நம்ம அப்படியே அழகாக இப்படி திரட்டின மாதிரி எடுத்திங்கனாலே உங்களுக்கு அழகாக அது உள்ளேருந்து வந்துடும். இப்போ நம்ம இதை ஒரு மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதில் நம்மளுக்கு தேவைக்கான சுகர், ஏன்னா இதில் சுகர் கண்டென்ட் இருக்கவே இருக்காது, ரொம்ப ஸ்வீட்லெஸ்ஸாக தான் இருக்கும். நம்ம அதில் சுகர் ஆட் பண்ணணும். நமக்கு தேவையான அளவுக்கு ஸ்வீட் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். நான் வந்து இன்றைக்கி ஒரு 10 to 12 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா என்கிட்ட இருக்கிற ஸ்பூன் ரொம்ப குட்டி, சக்கரை டப்பாவில் நான் போட்டிருக்க ஸ்பூன் வந்து ரொம்ப குட்டி, அதனால் நான் அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நான் 1 டம்ளர் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அது பாருங்கள், என்னோடய ஸ்பூன் ரொம்ப குட்டியாக இருக்குது. ஸோ அதனால் நான் 10 to 12 ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சுகருக்கு. இப்போ நம்ம இதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி கொண்டு வந்துடலாம். பிளெண்ட் பண்ணி கொண்டுட்டு நம்ம வந்து அதை ஒரு கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பரான, உங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஒரு 10 minutesல நம்ம இதை செஞ்சிடலாம். இது கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதுவும் நல்ல வெயில் டைமில் நல்லா சில்லுன்னு இதை பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தோன்னா கண்டிப்பாக பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இது வெளியில் போய் வாங்கி கொடுக்கறத விட நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாம். இதுக்கு வந்து நான் சப்ஜா சீடு ஊற வச்சுருந்தேன். ஒரு 15 minutes பிஃபோர் நான் இதை ஊற வச்சுருந்தேன். இதுக்கு பதில் நீங்கள் சியா சீடு இல்லை வந்து பாதாம் பிசின் எது இருந்தாலும் நீங்கள் ஒரு 15 minutes முன்னாடி ஊற வச்சிங்கன்னா போதும். இதுக்கு நான் இன்றைக்கி ஐஸ்கிரீம் வந்து டாப்பிங் பண்ண போகிறேன். இதுக்கு நான் வந்து அமுலோட பட்டர்ஸ்காட்ச் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன ஃப்ளேவர் வேணால் எடுத்துக்கலாம், என்ன பிராண்ட் வேணால் எடுத்துக்கலாம், அது உங்களோட விஷ் தான். இதை நம்ம இப்போ மேலே ஜஸ்ட் அப்படி ஒரு ஸ்கூப் வைக்கும் போது இன்னமும் நல்லா இருக்கும். பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சூப்பரான உங்களுக்கு கிர்னி பழம் மில்க் ஷேக்கு, மஸ்க் மெலன் மில்க் ஷேக்கு எப்படி வேணால் சொல்லலாம் போட்டு நான் மேலே வந்து டாப்பிங்க்கு நட்ஸை தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது சூப்பராக இருக்கும். பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.